morning children. நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இதுக்காக இது நம்ம இருக்கோம். எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சர் டெஃபினட்டாக தெரியும், பட் இட் ஹேஸ் வேவ் கேரக்டர் அப்படிங்கிற பேசிஸில் லூயிஸ் டி ப்ராய்லி சொன்னார். நம்ம போர்னுடைய குவாண்டம் கண்டிஷனும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணினோம். இப்படி இந்த சமயத்தில் இது போல் எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் வந்து சர்க்குலர் பாத் தான், ஆனால் அதில் ஸ்மால் வேவாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சமயத்தில் ஹைசன்பர்க் சொன்ன அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படி பிக் ப்ளோ டு திஸ் கான்செப்ட். இது எல்லாமே தப்பான மாதிரி தோணும். முதல்ல இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? இதில் என்ன சொல்கிறோன்னா, it is particularly applicable for microscopic particles, the electrons மாதிரி, electron, proton இந்த மாதிரி. For a microscopic particle, it is impossible, the statement பாருங்க நெகட்டிவா சொல்லுங்க, it is impossible to determine or measure simultaneously. இந்த வார்த்தையும் பார்க்கணும். impossible to measure simultaneously both position and velocity or momentum. என்ன உங்களுக்கு தெரியும், mass into velocity என்றது momentum. இதான் பிரின்சிபல். சார் புரியல சார் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு ரிப்பீட் பண்றேன். It is impossible to determine both position and velocity to an accurate value, to an accuracy for a microscopic particle simultaneously. கொஞ்சம் புரியல இல்லைங்களா? இப்படி சொல்லாங்களா? நம்ம புக்கில் கொடுத்தபடி வரலாம். என்ன சொல்றோம்னா, it is impossible to determine accurately both position and velocity of a microscopic particle simultaneously. விஷயம் தமிழ்ல சொல்லாங்களா? சைமல்டேனியஸா சேம் டைம்ல ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு, ரொம்ப குட்டி பார்ட்டிகளுக்கு இந்த ரெண்டும் பொசிஷன் as well as velocity ரெண்டையும் சைமல்டேனியஸா மெஷர் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டா இருக்காது. ரெண்டுலையுமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், கொஞ்சம் எரர் இருக்கும், கொஞ்சம் தப்பு இருக்கும், கொஞ்சமாவது தப்பு இருக்கும். தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன். இதை விடுங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட் இட் இஸ் நாட் சேம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து நீங்கள் இந்த வாட்ச் கட்டியிருக்கீங்க. அந்த வாட்சில் வந்து ஒன்று வந்து அந்த முள் இருக்கு இல்லையா, 3 இருக்குது. நான் பழைய வாட்ச் சொல்கிறேன். நான் ஒன்று வந்து ஹவர் காட்டும், இன்னொன்று மினிட் காட்டும், இன்னொன்று செகண்ட்ஸ் காட்டும். பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் வந்து உங்களை கேட்குறேன், டைம் என்னப்பா தம்பி, கரெக்டாக சொல்லு அப்படின்னு உடனே நீங்கள் சொல்கிறீங்க, சார் இப்போ வந்து டைம் 10:51 அப்படின்றீங்க. எக்ஸாக்டாக 10:51 சார் அப்படின்றீங்க. நான் கேட்குறேன், 10 சந்தேகமே கிடையாது, 51 சந்தேகமே கிடையாது. தம்பி எனக்கு வந்து மினிட்ஸோட செகண்ட்ஸும் சொல்லுப்பா அப்படின்ற உடனே நீங்கள் பார்க்குறீங்க, சார் 10:51 32 செகண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள, 32ன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த செகண்ட் முள் எங்கே இருக்கும், 33க்கு போயிடும். சார் 30 அப்படின்றதுக்குள்ள 34, சார் அப்படின்றதுக்குள்ள அது என்ன ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதனுடைய பொசிஷன் மாறிடுச்சு. ஸோ பொசிஷனில் நோ அக்யூரசி. நீங்கள் 34 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இட் மூவ் இன்டு 35. இல்லை சார் 35ன்றதுக்குள்ள 36. இதுதான் அன்சர்டனிட்டி. இதில் பொசிஷன் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது, பொசிஷன் சொல்லும் பொழுதே பொசிஷன் நல்ல புரியுங்க. அந்த பெரிய முள் இருக்கு இல்லையா, அதாவது சின்ன முள், ரொம்ப சின்ன முள், அவர் காட்டுறதுல பிரச்சனை இல்லை, மினிட் காட்டுறதுல பிரச்சனை இல்லை. அந்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது அதனுடைய பொசிஷன் சொல்றதுல அக்யூரசி இல்லை, அன்சர்டனிட்டி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, அதனுடைய வெலாசிட்டி, அந்த முள்ளுக்கு வரல. நம்ம ஒரு பேச்சு, இந்த முள்ளு வந்து எப்படி இருக்கு, க்ளோஸ்டு கடிகாரத்தில் இருக்கு, க்ளோஸ்டு கிளாக்ல, அந்த க்ளோஸ்டு வாட்சில் இருக்கு. இன்கேஸ் அந்த மேலே அந்த கிளாஸ் இல்லை, சரிங்களா, இப்படி பார்க்குறீங்க, காற்று அடிச்சுட்டு இருக்குது, அந்த முள் ரொம்ப லேசாக இருக்கும், முள் அப்படியே போயிட்டு இருக்குமா, இல்லை, தடுமாறும். அந்த வேகம் ஒரே யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குமா, கிடையாது. மூடி இருக்கும்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குது, ஓப்பன் பண்ணால்
வெலாசிட்டி முள்ளு தடுமாறும். ஸோ அப்போ அதனுடைய வேகமும் டிஸ்டர்ப் ஆகும். வெலாசிட்டியும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பொசிஷன் இதை விட்டுருங்க, இது இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே பாருங்கள், நம்ம போர் என்ன சொல்கிறாருன்னா, போர் சொன்னதில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இதுதான் வந்து சர்க்குலர் பாத் வச்சுங்களா. இதனுடைய ரேடியஸ் சொல்கிறாங்க. ரேடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து 5.29 ஆங்ஸ்ட்ரோம் யூனிட் அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாக்ட் எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எங்கே பார்த்து சர்க்குலர் ஆர்பிட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது கரெக்டாக எலக்ட்ரான் இங்கேயே ஓடிட்டு இருக்குன்றது கரெக்டாக அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் வேவ் நேச்சர் இருக்குது சார், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் சார். ஆனால் நல்லா நினச்சி பாருங்கள், எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணும்போது எப்படி அப்சர்வ், இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இதில் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது என்ன பண்ணோம், லைட்டை பாஸ் பண்ணி தான் பார்க்கணும். லைட் நல்லா புரிஞ்சுக்கணும். லைட் மேலே படுது, ஸோ லைட் மேலே படுது, படணும் சார். அதனால என்ன, இப்போ தான் சொன்னேன், லைட் ஹேஸ் என்ன இருக்குதுன்னா சொல்கிறோம், ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ்னா சார் எலக்ட்ரான் இவ்வளோ பெருசு இருக்குன்னா ஃபோட்டான் வந்து இதோட சின்னது, கண்ணுக்கு தெரியல பாருங்க, இதோட சின்னது. ஸோ லைட் மேலே படுதுன்னா இந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மேலே பட்டுட்டே இருக்கு. பட்டுட்டு போட்டுமே சார் அப்படிங்கும் போது ஒரு ஃபோட்டான் பட்டால் பரவாயில்ல, ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபோட்டான்ஸ், சும்மா லட்சக்கணக்கான ஃபோட்டான்ஸ் வந்து மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும்போது எலக்ட்ரான் அதெல்லாம் எஃபெக்ட் ஆகாதா? ஸோ எலக்ட்ரான் மேலே ஃபோட்டான்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே போகுமாது? போகாது. என்ன ஆகும்? தடுமாறும். அப்போ அதனுடைய ஸ்பீடு என்ன ஆகும்? குறையும். ஸ்பீடு ஒரே மாதிரி குறையுமா? இல்லை, இங்கே குறைவான ஃபோட்டான் இங்கே வரும்போது அதிகமான ஃபோட்டான் இங்கே கம்மி. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இப்படி அப்படி தான் போகுமே ஒழிய, இப்படி அப்படி போகுதுன்னா இந்த ஒரு சமயம் இங்கே இருக்கும், ஒரு சமயம் இங்கே கூட வரும், ஒரு சமயம் இங்கே கூட போகும். ஏன்? ஃபோட்டான்லாம் இடிச்சுட்டே இருக்கு. அப்போது கேன் வி சே பொசிஷன் தட் இஸ் இந்த இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? தப்பு. அதில் அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்கிறார். ஆனால் போர் அக்யூரேட்டாக சொல்கிறார். அதே மாதிரி வெலாசிட்டி, எம்விஆர் சொன்னோமே நம்ம, எம்விஆர் மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம்னு போர் சொல்கிறாரு. ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் பொழுது வெலாசிட்டி கரெக்டாக? கண்டிப்பாக இல்லை, ரெண்டுமே வந்து தப்பாக தான் இருக்கும். அப்போ இது தப்பா சார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இதன்படி தப்பு தான். ஏன் அப்படின்னா அதான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா, தட் டூ ஃபார் எ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஏதோ போனா போட்டு விட்டுடலாம். ரொம்ப குட்டி, ஒரு 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 ரன்னிங் ரேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ், 10 பேர் ஓடுறீங்க. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீடு அந்த வெலாசிட்டி போயிட்டு இருக்குது. எவ்வளோ வேகத்தில் போகிறான்றதை வச்சு இந்த செகண்டில் இங்கே, அடுத்த செகண்ட் இங்கே, அடுத்த செகண்ட் இங்கே, அடுத்த செகண்ட் இங்கே, அடுத்த செகண்ட் இங்கே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கும்போது அவனை தோக்கடிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு வரிசையாக ஒரு 20 பேர் நின்றுட்டு அவன் ஓடுறான் இல்லைங்களா, ஓடிட்டு இருக்கவன் மேலே ஒன்றும் இல்லை, சும்மா இந்த மாதிரி குட்டி குட்டி சாக் பீஸ் இல்லை, அது கூட வேண்டாம், மண்ணை கையில் வச்சுட்டு அவன் மேலே போட்டால் என்ன டிஸ்டர்ப் ஆகுமா? ஆகாதா? அவன் என்ன பண்ணுவான்? ஒரு அலர்ட் ஆகும். அப்போ என்னாச்சு? அவனுடைய பொசிஷன் கரெக்டாக சொல்ல முடியல, அந்த வேகம் சொல்ல முடியல. அது மாதிரி எலக்ட்ரான் இங்கே ஓடிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் வந்து மேலே ஹிட் பண்ணிகிட்டே இருக்கு? ஃபோட்டான்ஸ் ஃப்ரம் லைட். அப்போ we cannot say accurately இதான் ரேடியஸ், இவ்வளோ ரேடியஸ் இருக்குது கரெக்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வெலாசிட்டி இவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குது, தப்பு. இதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பர்டிகுலர்லி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான், ஏன்னா எலக்ட்ரானை பற்றி தானே இப்போ பேச்சே நமக்கு. எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், ரேடியஸ் இவ்வளோ வெலாசிட்டி, குவாண்டம் கண்டிஷன் எல்லாம் சொன்னாங்களே. அப்போ இது என்னதான் சார் இது அப்படின்னு கேட்டோம்னா, இதையும் கன்சிடர் பண்ணி இதான் குவாண்டம் மெக்கானிக்கல்ல. அதாவது இப்போ இது தப்பானா கரெக்டு, ஆனால் இதில் தெர் இஸ் அ லிமிடேஷன். ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியலைங்க. அதாவது நான் முதல்ல சொன்னதே தான், ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன ஞாபகம் இருக்கா பாருங்க, இன்ட்ரோடக்டரி வீடியோவில் சொன்னேன் நான். அதாவது ஒரு யானையை வந்து 4 பிளைண்ட் மேன் போய் அப்சர்வ் பண்ணும்பொழுது சொன்ன ஞாபகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கு யானை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசம்ஷன் இருக்குது. பட் 4 பேருடைய அசம்ஷனும் தப்பான்னு கேட்டோம்னா டைரெக்டாக பார்த்தா தப்பு, ஆனால் இன்டைரக்டாக பார்த்தா கரெக்ட். அப்போ எதுதான் சார் 4 பேர் சேர்ந்து சொன்னது தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொன்னதை ரீகால் பண்ணி பாருங்க.
அதே தான். ஸோ ஓர் சொல்கிறது தப்பாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் இதுதான் பேசிஸ். இப்போ அடுத்து உள்ள போகிறோம். அப்போ இது என்னதான் சார் கேட்டோம்னா, இதிலிருந்து தான் ஆர்பிட் அப்படின்னு போர் சொன்ன விஷயத்தில் கரெக்டு தான். அதுக்கப்புறமா இதுல இருந்து தான் ஆர்பிட்டால் அப்படின்னு ஒரு விஷயம். சார் ரெண்டு வேற வேறையான, டெஃபினெட்லி ஆர்பிட் அப்படிங்கிறது போர் சொன்னது, த சர்க்குலர் பாத். ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது டெவலப் பண்ணினாங்க. இந்த ஆர்பிட்டால்ங்கிற கான்செப்ட் வந்து இதுதான். சரி, இது இருக்கட்டும். நம்ம இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், 2 மார்க்ஸ்ல ஸ்டேட் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லும் பொழுது புக்கில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிச்சுக்கணும். புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மின் accurately both the position and velocity or momentum of a microscopic object simultaneously அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ மீண்டும் சொல்கிறேன், ஒரு மைக்ரோஸ்கோபிக் பொருள் இருக்கு, அது மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனுடைய பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியை சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் ரெண்டும் பார்க்கும்போது, இதான் சொல்ல ஒரே சமயத்தில் ரெண்டும் பார்த்தோம்னா அக்யூரேட்டாக இருக்குமான்னா இருக்கா, தப்பாக இருக்கும். இதை எப்படி மேத்தமேட்டிக்கலாக சொல்லணும், எதுவுமே எப்படி சொன்னார்னு சொன்னால், இதான் வந்து பொசிஷன் அப்படிங்கிறது எக்ஸ் வச்சுருக்காங்க. பொசிஷனில் there is some uncertainty. நீங்கள் என்னதான் கரெக்டாக கண்டுபிடிச்சதுனாலும் கொஞ்சோண்டு அன்சர்டனிட்டி, கொஞ்சோண்டு எரர் இருக்கும் அப்படிங்கிறார். அதை வந்து டெல்டா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பொசிஷன். அடுத்தது மொமெண்டம். மொமெண்டத்துக்கு பி அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இல்லைங்களா? மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சி எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் கூட அதில் தேர் வில் பி சம் எரர். ஸோ இது வந்து எரர் அல்லது அன்சர்டனிட்டி வச்சுங்க. அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம், ரெண்டும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமா தெரியுங்களா? h/4π அப்படிங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும், அல்லது கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கும். இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சார் புரியல சார் நினைச்சீங்கன்னா சிம்பிள். அதாவது இது பொசிஷன் எக்ஸ், பிங்கிறது மொமெண்டம். ஒரு எலக்ட்ரானை எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் பொசிஷன் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிங்க, மொமெண்டம் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிங்க, கண்டிப்பாக இந்த பொசிஷனை நீங்கள் கண்டுபிடிச்சதில் தேர் வில் பி மினிமம் எரர், மினிமம் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் மினிமம் கொஞ்சம் எரர் இருக்கும். இந்த எரரை கண்டுபிடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்குமான்னு தெரியுமா? எப்படி பார்த்தாலும் h/2π என்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும், அல்லது அதை விட அதிகமாக. இதை விட குறைவா h/2πங்கிறது கான்ஸ்டன்ட், h கான்ஸ்டன்ட், 4 கான்ஸ்டன்ட், 5. இதை விட குறைவான அக்யூரசி, குறைவான அன்சர்டனிட்டி, எரர் இருக்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை. அதாவது எரர் தேர் வில் பி சம், கண்டிப்பாக எரர். அந்த எரர் மினிமம் எவ்வளவாது இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எவ்வளவாது இருக்கும், இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ எரர் இல்லாத இந்த இதே கிடையாது. எரர்னா அன்சர்டனிட்டி. எதில் மறந்துக்கூடாது? பொசிஷன் அண்டு மொமெண்டம். மொமெண்டம் போது டெல்டா பிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா எம் இன்டூ டெல்டா வி, வேற ஒன்றும் கிடையாது. வீனா வெலாசிட்டி, மாஸ். மொமெண்டம் தெரியும், மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு சொல்லணும். ஸோ மாஸில் அக்யூரசி இருக்கும், நோ டவுட். வெலாசிட்டியில் நான் சொல்ற மாதிரி வெலாசிட்டி, ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், ஒரே ஸ்பீடில் ஓடிட்டு இருக்குது, ஒரு பேச்சுக்கு ஒரு நானே ஒரு பஸ் போகுது, பஸ் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்பீட் தான் சொல்ல முடியும். இப்போ 60 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்க யாராவது வந்தாங்கன்னா 60 கிலோமீட்டர்லேயே போகிறாரு, பிரேக் அடித்தா 0 கிலோமீட்டர் நின்று தான் போகும். யாருமே இல்லைன்னா வேகமாக போகலாம். ஸோ 60 கிலோமீட்டர்ன்றது வந்து ஆவரேஜ் நான் சொல்லலாம். ஒரு பஸ் போயிட்டு இருக்குது, இப்போ அந்த சமயத்தில் கூட நம்ம சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சமயத்தில் கூட சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி மேக்ரோஸ்கோபிக் விட்டுருங்க, நான் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் பற்றி பேசுகிறோம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ப்ரிசைஸாக, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பயங்கர அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறேன் சார் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட there will be error in position and velocity.
அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எரர் அன்சர்டனிட்டியை பேசுகிறோம். எவ்வளோ இருக்கும்? மினிமம் எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பாக h/4π என்ற அளவுக்கு ஈக்குவலாகவோ அல்லது கண்டிப்பாக அதை விட அதிகமாகவோ தான் இந்த அன்சர்டனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதில் என்ன சார் சொல்ல வரோம்? இந்த மூமெண்ட்டில் there is some discrepancy. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானுடைய மூமெண்ட்டை வச்சு எலக்ட்ரானுடைய பொசிஷன், அதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மாடல் ஆஃப் ஆட்டம்ங்கிறது. இப்போ மாடர்னாக கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் படித்து அப்புறம் அந்த எலக்ட்ரானுடைய பொசிஷனை அக்யூரேட்டாக சொல்ல போகிறோம். நம்ம ஒரு ஸ்டெப் வந்திருக்கோம், இன்னும் 2 ஸ்டெப் உள்ளே போகணும். அப்போ தான் அதனுடைய பொசிஷன் நல்லா புரியும். அந்த 2 ஸ்டெப் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.